மேனேஜரை டம்பிள்ஸால் தாக்கி கொலை செய்த ஊழியர். பெங்களூரு கோவிந்தராஜ் நகர் சரஸ்வதி நகரில் சினிமா படப்பிடிப்புகளில் எடுக்கப்படும் வீடியோக்கள் புகைப்படங்களை ஹார்ட் டிஸ்குகளில் பதிவேற்றும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தில் சித்திரதுர்காவை சேர்ந்த 41 வயதான பீமேஷ் பாபு மேலாளராக வேலை செய்தார். இவருடன் விஜயவாடாவை சேர்ந்த 24 வயதான சோமலவன்ஷி உள்பட 6 பேர் அலுவலகத்தில் வேலை செய்தனர். இந்நிலையில் இரவு எடிட்டிங் வேலை இருந்ததால் பீமேஷ் பாபுவும் சோமலவன்ஷியும் அலுவலகத்தில் இருந்துள்ளனர். ஏற்கனவே பீமேஷ் பாபுவுக்கு வெளிச்சம் ஒவ்வாமை இருந்துள்ளது. இதனிடையே சம்பவத்தன்று அதிகாலை 1:30 மணி அளவில் அலுவலக விளக்கை சோமலவன்ஷி ஆன் ஆஃப் செய்து விளையாடியுள்ளார். இதனால் கோபமடைந்த பீமேஷ் பாபு திட்டியுள்ளார். இதையடுத்து இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் சோமலவன்ஷி அலுவலகத்தை விட்டு கோபமாக வெளியேறியுள்ளார். பின்னர் அலுவலகத்தின் அருகே உள்ள மேலாளர் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த தம்பிள்ஸ் எனும் உடற்பயிற்சி கருவியை எடுத்து வந்து பீமேஷ் பாபு தலையில் அடித்துள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த பீமேஷ் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். பின்னர் தனது நண்பருடன் சேர்ந்து சோமலவன்ஷி ஆம்புலன்ஸை வரவழைத்துள்ளார். அப்போது மருத்துவ ஊழியர்கள் பீமேஷ் பாபு இறந்து விட்டதாக தெரிவித்தனர். அதிர்ச்சியடைந்த சோமலவன்ஷி நேராக கோவிந்தராஜ் நகர் காவல் நிலையத்திற்கு சென்று நடந்த சம்பவத்தை கூறி சரணடைந்துள்ளார். போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேனேஜரை டம்பிள்ஸால் அடித்து கொலை செய்த ஊழியரின் இந்த செயல் பெங்களூருவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.